ஈடுநேற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளில் நடுப்பகல் நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னை தெரிந்தவர்களும் எனக்கு தெரிந்தவர்களும் உண்டு, என்னை தெரியாதவர்களும் எனக்கு தெரியாதவர்களும் இங்கு உண்டு. எப்படி ஆகிலும் மகிழ்ச்சியே. இதற்கு முன்பு நான் கலந்து கொண்ட அல்லது நான் பேசினேன், நான் கலந்து கொண்ட ஊழியர் கொடுக்கையே இல்லை. ஊழியர் கூட டைரக்டாகவே நமக்கு ப்ரொமோஷன் தான், ஒன்லி ஸ்பீச் தான். நான் செய்தி கொடுத்த ஊழியர் கொடுக்கையில இருந்தேன்னு சொல்றவங்க மாத்திரம் கை வச்சு எழுதி வச்சுருங்க பார்ப்போம். நிறைய மெஜாரிட்டி எப்படி ஆகிலும் மகிழ்ச்சி. ஆமா, இப்ப தொடர்ச்சியா கொஞ்சம் ஊழியர் கொடுக்க போகிற இடத்துல எல்லாம் பயங்கர சூடு தான் பெரிய விஷயமா இருக்குது. ஆனா இங்க எப்படி ஒரு ஏசி ரூமுக்குள்ள ஒரு 70% ஏசியோட நம்ம உட்காந்துருக்கோம். 100% இருந்திருக்கும். நீங்க அப்பப்ப கதவு திறக்கிறனால போயிட்டே இருக்கு. கதவை நீங்க திறக்காம இருந்தா இந்த ஏசி போதுமான இல்லை நமக்கு. நீ திறப்பி எங்கேயும் சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். சரி, எப்படி மகிழ்ச்சி. ஐயா 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா? ரொம்ப சத்தமா அப்படியே ரொம்ப சத்தமா நம்ம மைக் இல்லாதாலே நம்ம சத்தம் டைப்பா இருக்கும். ஆளுதான் இப்படி சத்தம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். சத்தமா பண்ணக்கூடாது. அந்த சபைக்கு போற சொல்லி இருந்தது. வேற மாற்று மதங்களை பற்றி பேசக்கூடாது. அப்படித்தானே? மாற்று மதங்களை நம்ம ஏன் பேச போறோம்? நம்ம டேஸ்ட்னாலே பாக்கி உள்ளதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலா டேஸ்ட் இல்லைன்னு ஆயிரும் இல்லையா? அப்படிதானே? அவ்வளவுதான். நம்ம அதை பத்தி எல்லாம் பேச வேண்டிய வேலையும் இல்லை நமக்கு. எப்படி ஆகிலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு கொஸ்டின் கூட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கேள்வி இல்லை. முழு நேர ஊழியர்கள் எல்லாரும் கையில ஒரு அல்லையா சொல்லுங்க பாப்போம். முழு நேரமாய் ஊழியர் செய்யணும். இது யாராவது பகுதி நேர ஊழியர்கள் இருக்கிறீங்களா? ஐயா யாராவது இருந்து அவங்களும் ஒரு அல்லையா சொல்லுங்க பாப்போம். நம்ம தான் ஒரு சின்ன கூட்டம். நானும் உங்க கூட உள்ள கூட்டம் தான். சரி ஐயா, உங்க கூட நானும் பகுதி நேர ஊழியர் தான். எப்படி ஆகிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். முழு நேரமோ பகுதி நேரமோ நாம் எல்லாம் ஊழியம் செய்வோம். தேவராஜ்யத்தை கட்டுவோம். தேவ சித்தத்தை செய்வோம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் 120 பேரை ஆரம்பித்த இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இன்னைக்கு எத்தனை கோடி இருக்கும்? எத்தனை பேர் ஆரம்பிச்சாங்க? 120 பீப்புளா? 12 பேரு 120 ஆகிறாங்க. அது 10 தான் பெருகும் போது 12 பேரு 120 ஆனாங்க. 120 1200 அப்படியே அப்படியே கிறிஸ்டியானிட்டிங்கிறது வேகமாய் வளர்ந்து போகிறது. இன்னும் நாம் வளர்த்தெடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. நம்ம இந்திய தேசத்திலும் நம்ம ஒரு மிக 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 சிறுபான்மை. எப்படிதானே? மிக 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 சிறுபான்மையா இருக்கிறோம். நம்ம பெரும்பான்மையா வரணும். முடியுமா இல்லையா? முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஐயா? என்ன செய்துட்டு இருக்க ஊழியத்தை இன்னும் கொஞ்சம் இப்படியே செய்தா இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும். எவ்வளவு வேகப்படுத்தணும்? குதிரைகளோடு ஓடுற அளவுக்கு வேகப்படுத்தணும். காலாட்படையோடு ஓடுனது போது குதிரைகளோடு ஓடுகிற அளவுக்கு நாம் வேகப்படுத்தணும். உண்மை தானே? முடியுமா இல்லையா? எலியா ஓடினார் தானே? ஆகாபு ஒரு ராஜா. அவர் ரதத்தை கட்டிட்டு போய் சேரதுக்கு முன்ன இவரு ஓடி, அவருக்கு வயசு இருக்குமோ ஆகிலும் பின்னாடி வேத ஆய்வாளர்களின் கணிப்புப்படி அவர் நடுத்தர வயதை கடந்தவர். அந்த ஓடன அந்த காலகட்டத்தில் நடுத்தர வயதை கடந்தவர். அன்றைக்குள்ள நடுத்தர வயதுங்கிறது 60களை கடந்த ஒரு மனிதன். அந்த ஆகாவுடைய ரதம், ஒரு ராஜா வச்சிருக்கிற ரதம் எவ்வளவு சூப்பர் ஸ்பெஷாலிட்டியான குதிரைகள் போட்டிருப்பாங்க. அதுல சும்மா சராசரியான குதிரையோ கால் ஒடிஞ்சதோ கை ஒடிஞ்சதோ ஒண்ணு இருக்காது. இருக்கிறதுலே பெஸ்ட் ஒன்று தான் ராஜாவிட்ட இருந்திருக்கும். அந்த குதிரையை கடந்து ஓடி இருக்காரு. ஆகவே நம்மாலும் கூடும். அந்த வேகத்தில் நாம் ஓடினார், அந்த வேகத்தில் நாம் ஊழியம் செய்தார், அந்த வேகத்தில் ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும் நாம் முடிவு பண்ணினா நம்முடைய கண்களை அடைக்கும் முன்பாக, நம்முடைய கண்கள் மூடும் முன்பாக இந்தியாவில் நாம் பெரும்பான்மையாக மாறுவோம். நம்மில் ஒருவர் இந்தியாவை ஆழ்வார். இது சாத்தியமாகும். தேவனால் சாத்தியமாகாது என்று ஏதொன்றுமில்லை. ஊழியர் கொடுக்கிற வேற ஒரு செய்தி உங்களுக்கு தேவையில்லை. உங்க எல்லார்ட்டையும் மைக்கு கொடுத்தா என்ன விட வெரி ஸ்பெஷலா நீங்க செய்தி கொடுப்பி. அது எனக்கு தெரியும். எல்லாரும் அந்த செய்தி பெரிய விஷயம். நம்ம இப்ப என்ன செய்யணும் அதுதான் நமக்கு போதுமை. போதும் இந்த குடிக்கிறதுக்கு நம்ம இப்ப என்ன செய்யணும், இதுவரை என்ன செய்யறோம், இனி என்ன செய்யணும், அதுதான் நம்ம விஷயம். நாம தேடி போக, நம்மளை தேடி ஒருத்தர் வரணும்னு காத்திருக்காங்க.
நான் இப்ப போற ஊழியர் கொடுக்கையில என் பேச்ச மாத்தியாச்சு. நம்மளை தேடி ஒருத்தர் சுகம் இல்லாதவன் வரணும், நம்மளை தேடி ஒரு கடன்காரன் வரணும், நம்மளை தேடி ஒரு நிம்மதி இல்லாதவன் வரணும், நம்மளை தேடி ஒரு குடியாரனுக்கு மனைவி வரணும், இல்ல ஒரு குடியாரனுக்கு தாய் வரணும்னு நீங்க காத்திருக்காங்க. அப்படி நீங்க காத்திருந்தா நீங்க முழு நேர ஊழியர்கள். புரியுதாயா? நீங்க இதை வருத்தப்பட்டாலும் சரி, விதி கூப்பிடாட்டாலும் சரி, அது ஒண்ணு இல்லை. அப்படி இருந்தா நீங்க முழு நேர ஊழியர்கள் வீணா போச்சுங்க. அரசாங்கம் ஒரு முழு நேர ஊழியருக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், குறைந்தபட்சம் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும்? 8 மணி நேரம். நம்ம தினமும் 8 மணி நேரம் வேலை பார்க்கிறோமாங்கிறத நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்டு நீங்களே உங்களுக்கு விடை சொல்லிக் கொள்ளுங்க. அது கூட இல்லாம எப்படி நீங்க முழு நேர ஊழியர்கள் தைரியமா கையை தெரியல, நானும் தான் செய்ய முடியாது. எப்படி ஐயா? யாருமே. நமக்கு இன்றைக்கு ஒரு முதல்வர் வந்திருக்காரு, அவர் கேரியர்ல சாப்பாடு கொண்டு போறாரு. அவரை வச்சு பேசுறேன்னு நினைச்சாங்க. அவர் கேரியர்ல அவர் போனாலும் போட்டாலும் கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. இதுக்கு முன்னே நான் நிறைய முதல்வர்கள் நான் எனக்கு அறிவில பார்த்திருக்கிறேன். மதியானம் வீட்டுல போய் ஒரு குட்டி தூக்கம் அவர்களை குறைச்சிருந்தேன்னு நினைச்சாங்க. வீணான பேச்சுக்கு நேரம் வந்துருமில்ல, அவர்கள் குறையும் சொல்ல பெரிய ஆளும் இல்லை. அப்ப யாரும் கேள்வி கேட்க இல்லை, நமக்கும் யாரும் இல்லை. நம்ம கணக்கு கொடுக்க உள்ள ஒரு பிதாங்கிறது நம்ம நேரடியா வந்து எடுத்தான்னு கேட்கறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு மனசாட்சி நம்மள ஒரு இடத்துல நியமித்திருக்கு. இந்த மக்கள் சராசரியான குடிகாரவன் விபச்சாரம் வேசி நல்லவன் கெட்டவன் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டுட்டாவே நாம எனக்கு உண்மையா இருக்கணும் யார் நினைக்கா? விஜய்ங்கிற ஒரு சின்ன மனுஷன் நினைக்காரு. சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்தார். இப்படி உண்மை உள்ளவர்கள் எத்தனை அதிகமா நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கணும். சராசரியா இது எங்க போனாலும் முழு நேர ஊழியர்கள் கை வைத்து சொல்லணும்னா குறைந்தபட்சம் 8 மணி நேரம். ஒண்ணு ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க, இல்ல ஃபீல்ட் ஒர்க் பண்ணாத நேரம் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்ல, என்னத்தோட கூட அடுத்து பாரமண்டலத்தில் இதுக்கு என்னதான் ஜெபம் பண்ணணும். அப்ப ரெண்டுல எதையோ ஒண்ணு 8 மணி நேரம் ஒரு நாள் ஃபில் பண்ணிக்கிட்டு எங்க போனாலும் நாங்க முழு நேர ஊழியர்கள் கை வைத்து அல்லையா சொல்லுங்க. அதை நான் அங்கீகரிக்கிறோம் இல்லையோ, பரலோகம் அங்கீகரிக்கும். உங்க ஊழியர்கள் அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் சொன்னார், என்ன விசுவாசிக்கிறவன் இவைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கிறோம் வெளியவைகளையும் செய்வான். ஏன் உங்க முன்னிக்க டேனியல் உட்பட யாராலையும் செய்ய முடியல? யாரு கேட்கிறேன்? நம்ம சில விஷயங்கள் இன்னும் இருக்கு. 8 மணி நேரம் நம்ம போராடினால், 8 மணி நேரம் நம்ம தினமும் போராட நம்ம துணிந்தால் நிச்சயமான கிரியைகள் நடக்கும், கிரியைகள் வெளிப்படும். இங்க ஆகாவு வரைத்து போவான், ஆகாவு நடுநடுங்கி போவான். இஸ்ரவேலுக்கு அன்னைக்கு உள்ள பிரதமர் மாதிரி இல்லைங்க. சுண்டைக்கா சின்ன சின்ன கட்சி 1.5% கட்சி எல்லாம் கேள்வி கேட்க முடியும். யாரையாவது பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. சீமான் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு 2% ஓட்டு இருந்தாலும் அன்னைக்கு ஒரு ராஜாக்கு பண்ண ஒரு பேரும் கேள்வி கேட்க முடியாதுங்க. ஆகிலும் அந்த யாரும் எதிர்கேள்வி கேட்க முடியாத ஜனநாயகம் என்றே ஒன்று இல்லாத அந்த ராஜா கூட விரைந்து போனார். ஒரு எலியாவை கண்டியா? யார் சொல்லுங்க? எலியாவோடு தேவன் இருந்தார். எலியாவுடைய ஜெபம் எல்லாம் கருத்தான ஜெபம். ஜெபம் நம்மளும் பண்ணுவோம், ஜெபம் எல்லாரும் பண்ணுவாங்க, விசுவாசியும் பண்ணுவான். ஆண்டவனுக்கு தெரியாதவன் முதல்ல கண்ணன் கூட்டத்துக்குள்ள வந்துட்டான்னா அவனும் யார் என்ன பண்ணுவான்? ஜெபம் தான் பண்ணுவான். அவனுக்கு என்ன தேவையோ அதை கேட்பான். எனக்கு ஒரு ஸ்கூட்டர் தான் இருக்கு, ஒரு கார் கொடும், என்கிட்ட கார் இருக்கு, ஏசி கார் கொடு, என்கிட்ட சபை இருக்கு, எல்லாமே ஜெபம் தானே. ஜெபம் எல்லாம் ஜெபம் தான். ஜெபம் எதா இருக்கணும், உங்களுக்கு என்னது தேவை என்பதை எவர் எடுத்துருக்காரு. இப்போ உங்களை ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு, ஊழியத்தை மாத்திரம் நீங்க ஜெபம் பண்ணா போதும், மீதியெல்லாம் யார் பார்த்துக்குவா? ஒன்லி உங்க பிரேயர் ஊழியத்தை நோக்கி மாற்றம் இருக்கட்டும். காலையிலிருந்து இரவு வரைக்கும் நான் சொல்ற எனக்கு தகுதியோ இல்லை, எனக்கிட்ட இப்ப மயக்க கொடுத்து விட்டு இருந்தான்னு இதுதான் என்ன. இந்த நாள ஏதோ ஒரு ஐயாக்கு பேரு தேவ அன்பு, அவர்கிட்ட தேவ அன்பு இருக்கோ மனித அன்பு இருக்கோ இல்லையோ அவருக்கு பேரு இல்லையா? கோப அன்பு இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்கும் இருந்தாலும் சரி அப்படிதான். அப்ப இவர் மாத்திரம் முடிவு பண்ணி நான் இந்த இடத்துல வந்து நிக்கல. அப்படி நிக்க என் தேவன் அனுமதிக்க மாட்டார், என்னையும் அனுமதிக்க மாட்டார், உங்களையும் வர வைக்க மாட்டார். நீங்க வீணானவர்களா இல்லை. இதுல ஒரு திட்டம் இருக்கும். இதுல ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொருவருக்கும் தேவையானதா இருக்கு. எல்லா வார்த்தையும் எல்லாருக்கும் தேவைப்படாது. ஆகவே ஒரு முடிவெடுங்கள். இனி என்னை தேடி யாரும் வர வேண்டாம், நான் தேடி போவேன். இப்படி நீங்க தேடி போக ஆரம்பிச்சது ரவுண்ட் த கிளாக் 1 இயர் தேடி போங்க, ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்க ஒதுக்கிற ஒளியிடத்துக்கு அதிகாரம் உள்ளவர்கள் தேடி வருவார்கள். உங்களை தேடி ஆட்சியாளர்கள் வருவார்கள்.
உங்களை தேடி உங்கள்கிட்ட குறியாக வருவாங்க. அவன் தவற நினைக்கிறா, தவற நினைக்கிற. அவனுக்கு தீர்க்க தரிசனங்கிற வார்த்தை தெரியாது இல்லையா? அவன் குறியும் நினைத்து வருவான். நீங்க அவன் வாழ்க்கையில் நடந்து போவதும் நடப்பதும் நடக்க போவதையும் சொல்வீர்கள். எல்லா ஊழியர்களும் எல்லாருக்கும் முறையேதான். இயேசுநாதர் சுவிசேஷகராக இருந்தால், இயேசுநாதரே மேய்ப்பராக இருந்தால், இயேசுநாதரே ஆண்டவரும் போதகருமாக இருந்தால், அவரே அப்போஸ்தலராக இருந்தார், அவரே தீர்க்கதரிசியுமாக இருந்தார். ஊழியத்தில் இவர்களுக்கு இதுவரை பவுலுக்கு அந்த சின்ன வசனத்தை அப்படி கிடையாது. எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் தெரிகிறது. சாவுலே தெரிகிறது, தள்ளப்பட்டு போன சாவுலே. எப்படி எல்லாரும் தீர்க்கதரிசிகள் தான், எல்லாரும் சுவிசேஷகர்கள் தான், எல்லாரும் போதகர்கள் தான், எல்லாரும் மேய்ப்பர்கள் தான், எல்லாரும் அப்போஸ்தலர்கள் தான். ஆகவே எண்ணிலிருந்து நம்முடைய குணாதிசயங்களை மாற்றுவோம். நாம் பன்முக தொன்மை உள்ளவர்களாய் மாறுவோம். இந்தியா மாறும், இந்தியா மாறும். அங்கும் யாராவது ஒரு சாமுவேல் என்று பெயர் துவங்குகிற ஒருவர், அப்படி ஒருவர் வந்து இருப்பார் பிரதமராக. அவருடைய பேர் எப்படி இருக்கும்? சாமுவேல் அல்லது தானியேல் அல்லது ஐயா உங்க பேரு டேனியலா போட்டு வேற தேவ அன்பு, இப்படி யாராவது ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க ஒரு சபாநாயகர் வாசிப்பாரு இந்தியில வசனம். தமிழ் வசனம் கேட்டாச்சு இல்ல, இனி இந்தியில கேட்போம். நடக்குங்க. என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனுக்கு இந்திய தேசத்தை குறித்து, அதாவது உலகம் எல்லாம், நம்ம ஒரு சின்ன தேசம் நினைக்கிறோம், நம்ம தேசம் பெரிய வளர்ச்சி அடையில நினைக்கிறோம். ஆனா உலகத்துக்கு ஒரு குறியீடு இந்திய தேசம். உலகத்தின் ஒரு குறியீடு இந்திய தேசம். வேற்றுமையில் ஒற்றுமை, அநேக மொழிகள், அநேக இனங்கள், அநேக குழுக்கள், அநேக ஜாதிகள். ஆயினும் இந்த நாடு ஒரு வித்தியாசமான அமைப்பில் இவ்வளவு வேகமாக வளர்ந்து வருது. உலகத்தை நம்ம இந்தியா உற்று பார்க்காத ஒரு நாடும் இல்லை. நம்பர் ஒன்ல இருக்கிற அமெரிக்கால இருந்து நம்பர் ஒன் வர துடிக்கிற சைனா வரைக்கும், நம்பர் ஒன்னா இருந்த தோற்று போன ரஷ்யா வரைக்கும், எல்லா நாடுகளும் உற்று பார்க்கிற ஒரு தேசம் இந்த தேசம். இந்திய தேசம், இந்திய தேசம் கிறிஸ்துவுக்காய் மாறினா, இந்த தேசம் இந்தியாவுக்காய் கிறிஸ்துவுக்காய் மாறினா அது பெரிய விஷயம் இல்லையா? அதற்காக தான் நம்மளை கூப்பிட்டாரு. கணக்கு நடக்காத ஊழியர்கள், விசுவாசிகளா ஊழியர்களா கூடுதல் இன்னைக்கு ஒரு கவனி வைக்கலாம் நினைக்க, அந்த அளவு ஊழியர்களை பண்ணியிருக்காங்க. சும்மா ஒண்ணும் இல்லை. வேணும்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரன், உங்க சொந்தக்காரன், என் பக்கத்து வீட்டுக்காரன், என் சொந்தக்காரன், அவன் ஏதாவது சொல்லலாம். யாரையும் கிறங்கி பார்த்தா வேற வழியில பைபிள எடுத்துட்டானு என் சொந்தக்காரனே சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவான்? சுத்தி பார்க்கிறப்பான், வேற வழியே இல்லை, கையில பைபிள் எடுத்துட்டான். இதே போல உங்களையும் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆரோனை போல் அழைக்கப்பட்டார்கள். அழைப்பில்லாம ஒருவர் இங்க வர முடியாது, வந்த நீக்கவும் முடியாது. அழைத்தவர் உங்களை உண்மை உள்ளவர்கள் எண்ணி அழைத்தார். நீங்க உண்மையா இருக்கிறீர்களா, நான் உண்மையா இருக்கிறேனாங்கிறது எனக்கும் என் மனசாட்சிக்கும் தெரியும். உண்மைதானுங்க? அவர் அழைத்தது நம்மளை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி அழைத்தார். அழைப்பில்லாம இங்க ஒருவரும் வரல. ஆகவே நீங்க எல்லாம் ஸ்பெஷல் காரர் பீப்புள். யூ ஆர் தி ஸ்பெஷல். நீங்க விசேஷித்தவர்கள். விசேஷித்த கிரியைகளை செய்யுங்க. விசேஷித்த யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த பழைய பாட்டுல பார்க்க டாப்பஸ்டா பாக்குறோம். ஏரியாவுக்கு ஒரு அடிமகனிகள் எல்லாரும் பார்த்துட்டு எப்படி வருவாரு? திடீர்னு வந்து ஒரு ராஜா ஏத்தவன் நிற்பாரு. ஆகாபங்கிற சவுண்ட் இல்லாம ஆகாபங்கிற ராஜாய்க்கு முன்னணிப்பாரு. பைபிள்ல முதல்ல எலியாவ பரிசுத்தாவே வேதம் எல்லாம் யாரால் எழுதப்பட்டதுங்க? பரிசுத்தாவே. வேற வேற பேர் எது வேணாலும் இருக்கட்டும், என்னென்ன பேர்கள் இருக்கட்டும், எழுதுறது யாருதான்? பரிசுத்தாவியானவர் தான் எழுதினாரு. அங்க எலியாவை ஒரு துவக்கம் 17ஆம் அதிகாரம் 1 நினைக்க 1 ராஜாக்கள் செய்தி அல்ல, 1 ராஜாக்கள் 17:1 திடீர்னு எலியாவை நினைப்பாரு. எப்படி என்ன சொல்வார் அவரு? திடீர்னு வந்து ராஜாட்ட என்ன சொல்வாரு? என்னுடைய வார்த்தை இல்லாமல் இனி உன் தேசத்துல மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. இந்த எலியா எங்க இருந்து வந்தாரு? இவர் யாரு? அது எழுதியிருக்காங்க. கீலேயாத்தின் குடியிலே கிறிஸ்பியனாகிய எலியா. கிறிஸ்பியனுக்கு நிறைய விளக்கம் சொல்றாங்க. ஆகவே நான் அந்த விளக்கத்துக்குள்ள வரல. அவர் கீலேயாத்தின் ஒரு பகுதியில் உள்ளவருங்கிறது அந்த வார்த்தையில தெரியுது. எனக்கு அப்பா யாரு? எலியாக்கு அப்பா பேரு தெரியுமா? தெரியுமா இல்லையா? அம்மா பேரு? சரி, எலியாவுக்கு துவக்கம் தெரியல. எலியா முடிவு சராசரியா ஒரு மனிதனுடைய முடிவு வேதம் என்ன சொல்லி இருக்குது? மனிதன் ஐயா கொஞ்சம் உற்சாகமா இருக்கு. யாருக்காவது உற்சாகமா இருக்க முடியாதுன்னா ஒன்னும் தவறில்லை, வெளியே கூட போய் உட்காருங்க, ஒன்னும் தவறே இல்லையா. கட்டாயமா இங்க யாரும் பிரசன்ட் போட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லையா. யாருனாலும் தெரியும், அவங்களுக்கு புரிஞ்சா தெரியுதா? ஆமா, அதாவது
இவருக்கு சராசரியா ஒரு மனிதனுடைய முடிவு என்னங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் மறிப்பதும் பின்பு எழுந்திருப்பார். இதுதான். ஆனா எலியாவும் எனக்கு 2 ஸ்பெஷல் பீப்பிள் பைபிள்ல இருந்தாங்க. அப்படிதானே? இந்த 2 பேரும் அந்த சராசரியான முடிவு, அதாவது எலியாவுடைய துவக்கமும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லல, அவருடைய முடிவும் சராசரியான முடிவு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் மேன் தான் எலியா. இவர் ஒரு ராஜாக்கு முன்ன நின்று சொல்றாரு. எப்படி பார்த்துடுங்க, இந்த சினிமா உலகங்கள் எல்லாம் ஒரு டைரக்டர் இருப்பாரு. அவர் ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தவே ஏதோ ஒரு வித்தியாசமா அறிமுகப்படுத்த நினைப்பார். ஏன்னா அவர் சூப்பர் நேச்சுரல் பவர் மாதிரி அவங்களை காட்ட விரும்புவாங்க. அதுக்காக அதே போல இங்க பரிசுத்த ஆவியானவர் எடுத்தது ஒரு ராஜா முன்ன கொண்டு விட்டு இயேசு ஒரு நாள் காணிக்கை பெட்டியிலே உட்கார்ந்தாங்க. இயேசு எங்க இருந்தாரு? காணிக்கை பெட்டியிலே இருந்தார். அப்ப நிறைய பேரு காணிக்கை போட்டாங்க. நிறைய போட்டாங்க. எவ்வளவு போட்டாங்க? நிறைய போட்டாங்க. அவர்களுக்குள்ளதெல்லாம் போட்டாங்க. ஒரு ஏழை விதவை என்ன போட்டாங்க? 2 காசு போட்டாங்க. இயேசு சொன்னாரு, எல்லாருலயும் அதிகமா போட்டது யாரு? காரணம் என்ன? அவன் உயிருக்குள்ள இருந்து போட்டு, அவன் எடுத்து போட்டது எங்க இருந்து? உயிருக்குள்ள இருந்து எடுத்து போட்டது. பாக்கி எல்லாரும் வெளியே போட்டது. நான் எல்லாம் எதை பண்றோம்? உயிருக்குள்ள இருந்து என் சக மனிதர்களுக்கு செய்தாலும் சரிதான், சக மனிதர்களுக்கு செய்தாலும் சரிதான், ஆண்டவருக்கு செய்தாலும் சரிதான். நீங்க இதை எப்படி வேணாலும் புரிஞ்சுடுங்க. உயிருக்கு உள்ள இருந்து செய்வதா? ஒரு ஆவியை விசனப்படுத்தாமல் இருப்பது எல்லாருக்குமே நல்லது. அவ்வளவுதான். சரி குருவன். இப்ப அந்த ராஜாவுக்கு முன்ன நின்று இவர் ஒரு தன்னை பிரகடனப்படுத்தினார். எப்படி? வாக்கின்படி இல்லாமல். அவர் சொன்ன வார்த்தை அவனதான் சொல்றாரு. வாக்கின்படி இல்லாம இனிவன் தேசத்துல மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. இந்த பார்வையை இங்க எப்படி பார்த்திருந்தாருன்னா யாக்கோபு பார்த்திருந்தாரு. அவர் இப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன? கருத்தான ஜெபம். யாரும் தெரியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆனா அவன் பனியையும் மழையையும் பெய்யாம நிறுத்தினதோ திரும்ப பெய்ய வச்சதோ கருத்தான ஜெபம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த கருத்தான ஜெபத்தோடு நம்ம ஊழியத்துல இருந்தா யாருக்கு முன்னே நம்ம சவால் விடலாம், எவருக்கு முன்னே சவால் விடலாம். நான் இருந்தா உன் கோயில நாளைக்கு ஆடவே ஆடாது, ஒண்ணு நடக்காது. நடக்குமா? எதையும் எந்த சக்தியும் ஊழியக்காரர்களாகிய உங்களை மிஞ்சி போகைக்கு என் தேவன் விடவே மாட்டார். உங்களை அழைத்து கொண்டு ஒரு இடத்துல தேவன் உட்கார வைத்தார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் உங்க கையில ஒப்படைத்தான். அதை பிரயோஜனப்படுத்தணும், அதை பயன்படுத்தணும். உங்களை வல்லவர்கள் ஆக்கிதான் அனுப்பியிருக்காரு. நீங்க எல்லாரும் எலியாக்குன்னா, நான் எங்க போனாலும் சொல்லுவேன், நீங்க எல்லாரும் எலியாக்கா. வானத்தில் இருந்து அக்னி இறக்க அந்த எலியா மாத்திரம் இல்லை, நீங்களும் எலியாக்களே. ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கும் போது வானத்தில் இருந்து அக்னி இறங்காம இங்க ஒரு கிரியையும் நடக்கிறதும் இல்லை. எந்த கிரியை இருந்தோம்? ஒருத்தருக்கு காய்ச்சல் இருந்தா நீங்க டாக்டரா? ஒரு ஆள் காய்ச்சல் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண வருது, ஜெபம் பண்றிய தீந்துருது, ஊசியா போட்டியா? இல்ல, வானத்தில் இருந்து அக்கினி இறங்குதுங்க. அந்த அக்கினி இறங்காம இங்க ஒரு கிரியை நடக்காது. எலியா மாத்திரம் இல்லை, எலியாவை பார்க்கிலும் சிறந்தவர்களாக தேவன் உங்களை வைத்து உங்க முன்ன ஒருத்தர் வாராரு. நான் சும்மா கேட்கிற ஒருத்தர் வாராரு, அவருக்கு தெரியாது நம்ம ஒண்ணு டாக்டர் இல்லைன்னு. தெரியாதா? தெரியுமா இல்லையா? ஆனா நம்மளுக்கு வந்தா சரியாகும். அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை வைக்கிறவர் பாராக ஜபிக்கிறவர் சுகமாகுது. உங்களை எவ்வளவு தேவன் கனப்படுத்தி இருக்காரு யோசிச்சு பாருங்க. உங்களை இவ்வளவு கனப்படுத்தி வைத்திருக்கிற தேவன், நீங்க என்னதான் படிச்சீங்க? மாந்திரிகம் என்ன படிச்சீங்களா? இல்ல யாருக்காவது ஜோமனம் உங்க வாழ்க்கையில முன்னே நடந்தது நீங்க சொல்லிட முடியுது, சொல்ல முடியுதா இல்லையா? அப்ப எப்படி? ஒண்ணுமே நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம ஜோசியமா சொல்றோம் இல்ல, தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாளை நடக்க போகிறது அவங்க என்ன சொல்றாரு இல்லையா? இது எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஏதாவது சாஸ்திரம் தெரியுமா? தெரியாதுதான. தேவன் உங்களை எவ்வளவு கனப்படுத்தி வைத்திருக்கிறார். இது யார் நம்ம தேடி போய் தேவை உள்ளவர்களுக்கு செய்யக்கூடாதுன்னு கேட்கிறேன். நம்ம சபையில் 30 பேர் தானே இருக்காங்க. இது என்னைக்காவது ஒரு நாள் யாருக்காவது சுகம் இல்லாம அவரும் தெரியாதப்பா சுகப்படுத்த வர உங்களுக்கு தந்துட்டாரு தானேங்க. நீங்க ஜோம் பண்ண சுகமா இருக்குல்ல? உங்களுக்கு மாதத்துக்கு எத்தனை பேருக்கு ஜோம் பண்ணி சுகம் கொடுக்க உள்ள தேவை வருமையா? என்னையா 5 பேர், அதே அதிகபட்சம். அப்ப மீதி 25 நாளும் அந்த வரத்துக்கு அப்படி இருக்கலாமா? இயேசுநாதர் அப்படிதான் இருந்தாரா? அப்படிதான் இருந்தாரா? என்ன செய்தார் அவரு?
என்ன செய்தாரு? என்ன செய்தாரு? நன்மை செய்கிறவராய். அப்ப நம்ம அவரை ஃபாலோ பண்ற நம்ம என்ன செய்யணும்? அதுதான் உண்மை. சும்மா சர்ச்சில் எடுத்து நான் தாங்க பிரசங்கம் 5 தாளந்து, இன்னொன்னு 2 தாளந்து, 1 தாளந்து. நீ பூர்த்தி வைக்காத ஒன்றை பிடிச்சி எங்க போட்டுருவாவ? முதல்ல யார போடுறது? முதல்ல யார போடுறது? முதல் நம்ம சபையில பிரசங்கம் பண்றோம் இல்லைங்க, முதல்ல யார போடுறதுன்னு கேட்கிறேன் நான். இது என்ன மாற்றம் இருக்கு? நம்மகிட்ட உங்களுக்கு சுகப்படுத்த வர தந்தாச்சு, நீங்க கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இல்ல, முதல்ல தெரியாது. நம்ம ஜெபம் பண்ணா சுகமாகுமானு, ஜெபம் பண்ணா சுகம் ஆகுது. அப்படி ஜெபம் பண்ணா சுகமாகாது டவுட் உள்ள யாராவது இருந்தா கை வச்சு சொல்லுங்க, அவங்களே இது விதி விலக்கு அவங்க மாறி இருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சுகம் இல்லாதவர்களா தேடி போகணும் தானே. தேடி போகணுமா இல்லையா? தேடி போகணுமா இல்லையா? மாற்று கருத்து இருந்தாலும் சொல்லுங்க. இது ஒன்றும் பிரசங்கம் இடம் இல்லையே, விசுவாசிகள் இல்லையே, ஊழியக்காரங்க தானே. எங்க இருப்பா சுகம் இல்லாதவங்க? ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்லயா, இல்ல சரவணா ஸ்டோர்லயா, மருத்துவமனையில் இருப்பாங்க. நான் வியாதியா இருந்தேன், பார்க்க வந்தீர்கள். எங்க வியாதியா இருந்தோம்? எங்கெங்க வியாதியா இருந்தோம்? எப்பயா வந்தீரு? எப்போ உங்களை கண்டோம்? என்ன விட்டு போங்கள் அக்கிரம செய்கை. யாரோட? விசுவாசிகளா? விசுவாசிகளா? சும்மா சொல்லுவோமே, என்ன ஓப்பனா பேசுவோம். என்ன மெசேஜ்? அதான் முதல்ல சொல்றேன், என்னோட வரத்துல ஆண்டவர் எங்க போகும்போது எப்படி சொல்றாரோ அதுதான் நான் பேசுவேன். எனக்கு ஒன்றும் பெஸ்டா போறது இல்லை. எடுத்த மெசேஜ் வேற மாறிடுது. விசுவாசிகளா? உங்களுடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம், உங்களுடைய நாமத்தினால் அடையாளங்களை செய்தோம், உங்களுடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்துறோம், உங்களுடைய நாமத்தினால் நோய்களை குணமாக்குறோம். இதெல்லாம் யாருக்கு? விசுவாசியா? விசுவாசி கடமை செய்தாரா? அற்புதம் வேலை துரத்தினாரா? நாய்களை குணமாக்குனாரா? யாரு? யாரு? எங்கதான் போனோம்? எங்கதான் போனோம்? அன்னைய காலத்துல ஆரோக்கியமான மனிதர்கள், பவுல் அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஊழியம் செய்த காலங்கள்ல ஆரோக்கியமான மனிதர்கள். 100க்கு ஒருத்தருக்கு சோக்கர் இருந்திருக்கு. இப்ப 100க்கு எனக்கு தெரிஞ்ச கிட்னி சரியில்லைன்னு சொன்னவங்க மாத்திரமே, எனக்கு தெரிஞ்ச சகோதரனுடைய நண்பர்கள் மாத்திரமே ஒரு கணக்கில் இல்லை. இருக்குமா ஐயா? எங்க பாருங்க டயாலிசிஸ் பேஷண்ட் தான் நிரம்பி இருக்கு, எங்க பாருங்க சுகர் பேஷண்ட் தான் நிரம்பி இருக்கு, எங்க பாருங்க பிரஷர் பேஷண்ட் தான் நிரம்பி இருக்கு. இன்னைக்கு வியாதியஸ்தர்கள் நிறைந்த உலகம். ஒரு ஆளுக்கு இயேசுவை பற்றி தெரியாத ஒருத்தருக்கு நம்ம ஜெபம் பண்ணி சுகமாயிட்டா அவன் மாத்திரமல்ல அவன் குடும்பமா போவான். இல்ல இல்ல, ஏசு சுகம் கொடுத்த நாட்கள்ல சுகத்தை வாங்கிட்டு ஓடி போன உண்டா இல்லையா? உண்டு. அது போட்டு ஒரு கூட்டம், அதை தாண்டி ஒரு கூட்டம் இங்க வந்துட்டே இருக்குமே. எப்படிதான் நம்ம பெரிய ஆளாகிறது? எப்படிதான் நம்ம பெரும்பான்மையா மாறுகிறது? இதுதாங்க மார்க்கம். இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, எனக்கு சுகப்படுத்த வரத்தை தந்திருக்கிறேன். இந்த சுகப்படுத்துகிற வரத்தை நீங்க இந்த ஒரு தாளந்த முறையா பயன்படுத்தினா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அந்த ஊமையில இருந்தே சொல்லுங்க. அவர் ஊமையெல்லாம் உங்களுக்கு தந்ததுதான், உங்களுக்கு மீன்ஸ் எனக்கு சேர்த்தான். என்ன செய்வாரு? 2 நாள். அந்த 2 சரியா பயன்படுத்தினா எத்தனை கொடுப்பாரு? 4 நாள். 4 சரியா பயன்படுத்தினா 8. சொல்லிடுங்க பாப்பா. நீங்க ஒரு 10 வருஷம் அதுக்கு சொல்லிடுங்க. சொல்ல முடியாது, என்னாலே சொல்ல முடியாது. 8, 16, 32, 64 இப்படி ஒரு லிமிட் இருக்கு நம்ம சொல்றதுக்கு. ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணிட்டே போவார். அப்ப நீ சுகப்படுத்துற வரத்தை பேச்சுக்கு புள்ள நீ வந்தா தவறு நினைச்சிடாங்க. அது ஒரு பேச்சுக்கு புள்ளையில வரதா. எங்க மலையாளம் சார் எங்களை கலந்துருக்கிறாரு. சுகப்படுத்துற வரத்தை பயன்படுத்தினா நாளைக்கு அற்புதம் செய்யற வரங்கள்ல மட்டும் வரும். குணமாக்குற வரம் ஸ்லோ. அப்படி குணமாக்குற ஸ்லோ. 2 ஜோம் பண்ணி ஒரு 3 நாள் ஜோம் பண்ணி அவருக்கு சுகம் ஆயிடும். அற்புதம் கையில வைக்கும் போது முதல்ல 1 தடவை 2ஆம் மாறும், 2 தான் 4ஆம் வரும். அற்புதங்களுக்கு ஒரு நாள் மறிச்சவரும் யா கிரிய ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் உள்ள கிரிகள் இப்ப நடக்கலைங்கிறது புரியுதா? அது டிபி ஊழியக்காரர்களாவே இருக்கட்டும், அப்படியே உள்ளதான் இருப்பாங்க. கண்டா பார்த்துக்கலாம். எப்படி அந்த நம்மளால பார்வையில மனுஷன் நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் கொள்வா, பிள்ளைகள் பிரசவ வலிக்கு துடிக்கும், அப்படி நிறைய பிரச்சனை எல்லாம் நமக்கு இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. எப்படி ஆனாலும் அவங்களாலதான் வேணும்னா வா, நீ வேணும்னா வேலைக்கு உள்ளவா. எப்படி வேணும்னா வேலைக்கு இல்லைங்க. நம்ம ஊழியர்கள் நம்ம தேடி போக வேண்டிய ஊழியர்கள். நம்ம கிட்ட ஆண்டவர் திறமையை தந்திருக்காரு. ஒரு மனிதனுக்கு கடந்த காலத்தை சொல்றது மாதிரி இயேசுநாதர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி கடந்த காலத்துல உனக்கு முன்பே 5 புருஷர்கள் உண்டு, இப்போ இருக்கிறவனும் புருஷன் இல்லைன்னு சொல்லக்கூடிய வரத்தை உனக்கு தந்திருக்காரு. சொன்னாவ மாறுவாளா இல்லையா? இவருக்கு முன்னா தெரியவில்லை.
அவன் தேடி வர மாட்டான். தேடி போங்க. அவன் எங்கேயோ ஒரு கிணத்தோரத்துல இருப்பா. அவன் தாகமா இருப்பா. அவன் சபைக்கு தான் வரணும்னா வரமாட்டான். புரியுதாங்க? தேடி போங்க. சொல்லுங்க. சும்மா நிக்கிறவங்கிட்ட பேச்சு கொடுங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க பேச்சு எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறது, இந்த சூழ்நிலை கேட்கபடி ஆரம்பிங்க. ஒண்ணு அரசியல் ஆரம்பிங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில வரும். எங்கேயாவது இயேசுவை சொல்றதுக்கு ஒரு கேப் கிடைக்குமாங்க. சொல்லுங்க. உங்களுடைய வரங்கள் பெரிதாகும். 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். சொல்லிட்டே போயிருங்க. 2 லட்சம் வரைக்கும் அப்படி தேவனால் பண்ண முடியுங்க. மாறுவோங்க, மாற்றுவோம். மாற்றுவோம். நான் பார்த்து இந்த சென்னையில வந்து பார்த்தேன் ஒரு பெரிய பியூட்டி ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் அதுதான். ஊழியர் கொடுங்க நடந்துகிட்டே இருக்குங்க. ஊழியரைக்கு ஒரு ஐக்கியத்துல போறவங்க சிலவங்க எல்லாம் அந்த ஒரு ஐக்கியத்தோட நிறுத்திடுதா. பாக்கி உள்ளவங்களை பார்த்தா என்னைக்கும் அந்த வாழ்க்கையே ஊழியர். எல்லா ஐக்கியம் துறைப்பாக்கம் கூடுதல் இருக்கும், பெரும்பாக்கம் கூடுதல் இருக்கும், கூடுவாஞ்சேரி கூடுதல் இருக்கும். தவறு சொல்லலைடா. அப்ப வேற நேரம் இல்லாம போயிடுது இல்லைங்க. ஒரு முழு நாள் காலி ஆயிருது இல்லைங்க. நல்லது. கூடுதலுக்கு போறது நல்லது. நம்மளை ஒண்ணு கூட ரீசார்ஜ் பண்ணிக்கிறது நல்லது. எல்லாம் பெற்றதா. இது எங்க ஒன்று உபயோகிக்கிறது. பேட்டரி நம்ம ஸ்டேஷன்ல எடுத்து டெய்லி ரீசார்ஜ் போட்டு ஃபுல் பண்ணி ஒரு வாரத்துல வச்சுக்கலாம். அது ரீசார்ஜ் பண்றது என்னது? அதனால என்ன யூஸுங்க? யார்கிட்ட பேசணுமா இல்லையா? யார்கிட்ட செய்தி அனுப்பணுமா இல்லையா? சபையில நம்ம போறோம், செய்தி கொடுக்கிறோம். ஆண்டவர் எல்லாரும் மீண்டும் என்ன சபை ஊழியத்துக்கு அழைத்தார். நானும் சபைன்னு சொல்லாருங்க. நமக்கு முன்மாறல் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். எல்லா ஊழியங்களையும் அவர் நிறைவேற்றினார். நீங்க நம்பினா, விசுவாசித்தால் அவரை பின்பற்றுங்கள். என்னை அவரை தான் பின்பற்றிருக்காரு. பவுலை பார்க்காதங்க, பேதுவை பார்க்காதங்க, வேற யாரையுமே பார்க்காதங்க. அவர் ஃபாலோ பண்ண சொன்னது அவரைதான். அவரை பின்பற்றுங்க. இதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கருத்து மாற்றங்கள் இருக்கும். யார்கிட்டையும் விவாதம் பண்ண வேண்டாம். விவாதம் நமக்கு தேவையில்லாதது. ஒவ்வொரு மார்க்கமும் ஒரு டைப்ல சொல்லிட்டு இருப்பாங்க. இடர்களுக்கான கல்லையும் எங்க வச்சாரா? புரியுதாங்க? இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு? இடர்களுக்கான கல்லையும் சீவன்ல வச்சாரு. எல்லாம் பெர்ஃபெக்ட் உபதேசம். நம்ம ஏதோ ஒரு டினாமினேஷன் நினைச்சிட்டு இருப்போம். அவங்க ஏதாவது ஒண்ணுல பெரிய மைனஸ்ல இருப்பாங்க. பாக்கி எல்லாம் பெர்ஃபெக்ட் உபதேசமா இருக்கும். அப்ப அதை நம்ம சீர்படுத்திட்டு இருக்கிறது நம்ம வேலையில. ஆண்டவர் அதை பார்த்து விடுவாரு. நம்மளும் சில உபதேசங்கள்ல சில குறைகள் தவறுகள் எல்லா இடத்திலும் இருக்கும். திருவிருந்துங்கிறது நான் சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய காலத்துல எப்பதான் நடக்கும்? அதுக்கு பேரு ராப்போஜனம். ராத்திரி தான் நடத்துவாரு. எங்க சன்னியாசனையா சன்னியாசம் எங்களுக்கு ஒரு சபா யோகா நடத்துறாங்க. அது எல்லாத்துக்குமான பரிசுத்தாவில தான் ராத்திரி தான் ராப்போஜனம் நடக்கும். காலு கழிதான் ராப்போஜனம் நடக்கும். அன்னைக்கு போவோம். நாங்க ஆர்சிக்கு போவோம். ரோமன் கட்டளையில திருமணம் எல்லாம் வரணும் போவோம். திருமணம் நடந்தாலும் திருமணம் நடக்காட்டாலும் திறந்த வீடு வந்தாலும் டக்குன்னு என்ன கொடுப்பாங்க? அப்பவும் கொடுத்து கொஞ்சம் ஒயினும் இங்கிலீஷ்ல ஒயின்னு சொல்லுவாங்க. தப்பா நடத்துறாங்க. கொஞ்சம் ஒயினு மாதிரி அடைச்சிருவாங்க. அவன் கூடி அவன் அப்பதான் படபடா சிகரெட்டை கீழே இப்படி போட்டுட்டு எப்படி சிகரெட்டை அப்பதான் கீழே போட்டுட்டு நான் பார்த்துருக்கேன். சின்னதா இருக்கும். ஓடி பெற்றோர் கொடுக்காரு. ஐயா கலந்துருவாரு. ஐயர் அவங்க என்ன சொல்லுவா? பாது கலந்துருவாங்க. வாங்கிட்டு திரும்ப வந்து அந்த கீழே போட்ட சிகரெட்டை தேடி எடுத்து எப்படி அதை எடுத்துட்டு போவான். கிட்டத்தட்ட அவ்வளவு ஈஸியா நம்மளும் கொண்டு வந்துட்டோம். நெருக்கமா வந்துட்டோம் நினைக்கிறேன். மிக நெருக்கமா வந்தாச்சு. ஆகவே எங்க உபதேசங்கள் ஒண்ணு நான் கரெக்ட், எங்க உபதேசம் கரெக்ட், அவங்க உபதேசம் கரெக்ட், இவங்க சரி அவங்க சரி. நம்ம இப்ப டிபிஎம்ல எடுத்துட்டா மைக் வச்சு பேசுவாங்க. இங்க இருந்து பேசுறது இங்க வர கடைசி அங்க இரும்புலூர் கன்வென்ஷன் இங்க பேசுறது லாஸ்ட் வரைக்கும் கேட்கும். அவங்க ஒலியை பெருக்கலாம். எப்படி? அவங்களுக்கு ஒலியை பெருக்கிக்கிடலாம். இது ஒலி பெருக்கி தானேங்க. இது ஒலி வாங்கி இது ஒலி பெருக்கி. ஆனா ஒலியை பெருக்க கூடாது. அவங்க உருவம் யாரும் பேசுறாங்கன்னு தெரியாது. அங்க ஒரு குட்டி உள்ள இப்படிதான் வந்து பேசுற கடைசியா நான் போயிருந்தேன். யார் 5 நாள் போயிருந்தேன். யாரு பேச கடைசியா அவர் பேசுற முகம் கடைசி வரை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம போவோம் லாஸ்ட்ல தானே போவோம். யா டிவி வச்சா தப்பா? அப்ப அவங்க அப்படி ஒரு ஐடியாலஜில இருப்பாங்க. தப்பா தெரியா? சும்மா நமக்குள்ள புளிய கிடைக்கணும். தப்பா சரியானு டிவி வைக்கிறது தப்பா தெரியாதுங்க. சரி நான் வைக்கலாம் தானே. இனி அதை போய் அவங்ககிட்ட விவாதம் பண்ணலாம். இந்த விவாதங்கள் எல்லாம் தவிர்த்து நம்மள ஒருத்தர் ஒண்ணு சரி இருக்கும், ஒண்ணு குறை இருக்கும். ஒண்ணு சரி இருக்கும், ஒண்ணு குறை இருக்கும். எப்படி இயேசுநாதர் ஊழியம் செய்த நாட்கள்ல ஒரு குரூப் என்ன செய்துட்டு இருக்கு? பிசாச துரத்திட்டு இருக்கு. சீசர்கள் மாடி சொல்றாங்க. என்ன சொன்னாங்க?
என்ன சொன்னாங்க? விசுவாசிகள் கூட்டத்தோட எனக்கு கஷ்டமா இருக்கு. சீசர்கள் என்ன சொன்னாவா? நம்ம கூட வராத ஒரு குரூப் சொன்னாரு, அப்படி கெட்டுனா சொன்னாரு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? சாமையா சொல்லுங்க, எழுந்து சொல்லியிருக்கலாம். அவன் என்னதான் செய்யான்? பிசாசுன்னு சொல்றான். இதுல இந்த மார்க்ல தோத்த, இதுல ஜெயிச்ச, இதுல பாஸ் ஆன ஒண்ணு வேண்டாம். அவரவர் பணிக்கு அவரவர் செய்துட்டே இருக்கட்டும். நமக்கு கற்று நிச்சயித்தல், நமக்கு எது தெரியுது. உங்கள்கிட்ட ஒரு வாரம் தந்திருக்காரு, உங்கள்கிட்ட ஒரு காலம் தந்திருக்காரு. நீ போ கவர்மெண்ட், உனக்கு இதான் தெரியும் தெரியல, இந்த பக்கம் ஆள கூட சேர்த்துரு. நான் சொல்றேன், அது அவர் செய்யறது தப்பு. நம்ம செய்யறது தெரியும் தெரியல. அவ்வளவு 1000 சேர்த்தாச்சு, 1100 ஆகிட்டு முடிஞ்சு போச்சேன். இதான் உண்மை. டிபிஎம்ல லட்சம் வரை குடிக்கிறோம் ஒரு கன்வென்ஷன். நம்ம முன்னிட்டு இருக்கணும், நம்ம 30 பேர் தான் இருக்கணும். மாற்றுவோம். இதுதான் சரியான ஒரு குரூப்பை உருவாக்குவோம். தவறு ஒன்றும் இல்லையே. நமக்கு சரியான உபதேசம் தெரியுதில்லை, அதோட பெஸ்ட் உபதேசம் தெரியுதில்லை, அவரோட கிரேட் உபதேசம் தெரியுதில்லை. இதுதான் இயேசுவுக்காக எதையாவது செய்வோம், இனி மாறுவோம். தேவன் உங்களை நேற்றைக்கோ இன்றைக்கோ முந்தின நாளோ அதுக்கு முந்தின நாளோ நினைத்து அழைக்கல. தேவன் உங்களை நினைத்ததும் அழைத்ததும் உண்டு. காலங்களுக்கு முன்பாக நீங்கள் உருவாகும் முன்பாக, உங்கள் தாயின் கருவில் நீங்கள் தோன்றும் முன்பாக. ஆவோவுக்கு 2, 3 இப்படி சொல்லுகிறது ஒரு வசனம். இதை மாத்திரம் நம்முடைய குறி வசனமா வைத்துக்கிடுவோம். ஆவோவுக்கு நான் ஐயா சொன்னாரு, 12 மணிக்கு வாங்க, 1 மணிக்கு உங்க கையில தருவேன், 2 மணிக்கு முடிங்கன்னாரு. உங்க நலன் கருதி பார்த்து எடுங்க தம்பி, உடனே சேர்த்தான். உங்க நலன் கருதி. நான் சொன்னேன், அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. எல்லாரும் சுகர் பேஷண்ட் அப்படியெல்லாம் வருவாங்க. 1 மணிக்கு நம்ம முடிச்சு விட்டுருவோம் ஐயா. 1:15 முன்னே எல்லாரையும் முடிச்சு அனுப்பிடுவோம். நல்லதா கெட்டதா? நான் சொன்னது நல்லதா கெட்டதாயா? அவன் எல்லாருக்கும் நம்ம முன்னே இருக்கிறவங்களுக்கு எழுதி எப்போவுமே. நான் பேசிட்டு இருந்தா எனக்கு ஜாலியா இருக்கும். இந்த கீழே நான் உட்காந்து எனக்கு எப்படா முடியும். இந்த உணர்வு உலகத்துல மனிதனா பிறந்தா எல்லாருக்குமே இருக்கும். அதனால சீக்கிரம் முடிச்சு சொன்னா இல்லையா? 2 மணிக்கு முடிக்க சொன்னாரு. பாத்துங்க, இனி ஒரு மீட்டிங் கூட யோசிச்சு வாங்க. ஆமா, அப்படிதான் சொன்னாரு. பிள்ளையாரு அவட்ட குரலையும் கேட்டுருக்கேன். ஆகவே தம்பி உஷாரா இருந்துங்க. 1 மணி 10 நிமிஷத்துக்கு முடிப்பேன். ஆவோவுக்கு 2, 3 வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த வசனத்தை எல்லாரும் சாந்தி சொல்லணும். இந்த விசுவாசிகளுக்கு சொல்றது இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு வருது. குறித்த காலத்துக்கு தரிசனம் சொல்லுங்க தாயே. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யார் குறித்த காலத்துக்கு? அந்த வசனம் சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த காலத்தை குறிச்சது எப்ப குறிச்சாரு? உலகம் உருவாகும் முன்பே. நமக்கு பிடித்தது மாதிரி நெருக்கமா சொல்லணும்னா ஒரு பாடல் இப்போ ஒருத்தர் எழுதி இருந்தார். என்ன பாட்டது? என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை, தாய் உருவாகும் முன்னே கருவை கண்டிருக்கிற தேவன் தானே அவரு. தாய்க்கு கருவே உருவாகல. அதுல வீட்டு யோசிச்சு பாருங்க, தாயே இன்னும் உருவாகல. அதுக்கு முன்ன அவர் என்ன கண்டிருந்தாரு? நம்ம கருவை கண்டாரு. அந்த தேவன் அன்றைக்கே ஒரு முடிவு பண்ணினாரு. இவன் உண்மை உள்ளவன், இவன் எனக்குரியவன், இவன் என் பணிகளை செய்கிறவன். எல்லாரையும் முன்குறிச்சார். ஆனா உங்களை விசேஷமா முன்குறிச்சார். இவன் எனக்குரியவன். மோசே அன்னைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் கொடுமையாய் தண்டிக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் அநேக பிறப்புகள் இருந்தா இல்லையா? 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டு போட வேண்டியது இருந்தது. அன்னைக்கு ஒரு தாய்க்கு கருவில் உருவாகும் என்றே தேவன் ஒருவரை முன்குறித்திருந்தார். அது யாரு? அவருக்கு பேர் என்னது? இதே போலதான் உங்களை முன்குறித்தது. இன்னைக்கு இந்த கொடுமையான யுகத்துல, இந்த பாவம் நிறைந்த எகிப்தில, இந்த இந்திய தேசத்துல, இந்த சென்னை பட்டணத்துல பாவத்திற்கு மாத்திரம் சாத்தானின் அடிமைத்தனமா, சாத்தான் என்ன நினைக்கிறானோ அத இந்த மக்களை கொண்டு அவன் செய்துகிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? அவன் நினைக்கிறதெல்லாம் செய்வான், அவன் நினைக்கிறதெல்லாம் செய்வான். அந்த சூழ்நிலையில உங்க தாயின் கருவில் நீங்க உருவாகும் முன்னே உங்களை ஒரு மோசையா தேவன் முன்குறித்தார். இப்படிதான் தேவன் முன்குறிக்கிறது. உங்க சமூகத்தில் பிறந்த விளக்கவிருந்த அனைவரும் அழிந்து போனார்கள். உண்மைதானங்க? உங்களுக்கும் அந்த மோசே, எந்த மோசே?
அந்த மோசே, பிறந்த மோசே 3வது மாதம் அவருக்கு ஒன்று செய்யப்பட்டது. என்னது? கல்லறை, பிரேத பெட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம பைபிள்ல வாசிச்சு அப்படி ஈஸியா கலந்து போயிடுவோம். ஒரு நாணல் பெட்டியை எடுத்து உள்ளும் புறமுமாய் கீழ் பூசினா என்ன வராது? உள்ள காற்று வருமாங்க? அதுக்குள்ள ஒரு மனிதனை வச்சு அடைச்சிட்டா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மோசே தேவ திட்டத்திற்கு பிறந்தது உண்மைதான். ஆனா 3 மாதத்துல அவனுக்கு சவப்பட்டு செய்யப்பட்டதும் மனிதனால இனி முடியாது. மனிதனால் அவனை இனி காப்பாற்ற முடியாது. அந்த மோசை அவனை தகப்பனால இனி காப்பாற்ற முடியாது. ஏன்னா மோசை சத்தம் போட்டால தொடங்கியாச்சு. மோசையோட அழுகையின் குரல் சத்தமாயிட்டு, தாயால முடியாது, உடன் வளர்ந்த சகோதரியாக முடியாது. உங்களையும் தேவன் முன்குறித்தால் ஒரு நாளில் உங்களை யாராலும் தப்பு வைக்க முடியாத ஒரு சூழலை வந்து உங்க வாழ்க்கையில உங்க வளர்த்தாலே முடியாதுங்க. ஆகிலும் முன்குறித்தவர், ஆக சிறந்தவர், எல்லாவற்றையும் திட்டமிட்டவர். அன்றைக்கு அந்த மோசையோடு சமகாலத்தில் பிறந்த அனைவரையும் யார் கொன்றொழித்தாரோ, யார் அழித்து போட்டாரோ அந்த வீட்டில் மோசையை வளர்ச்சார். என் தேவன் உங்களை குறித்து விசேஷித்த திட்டம் வைத்திருக்காருங்க. அந்த தாயையே திரும்பவும் அந்த குழந்தையை வளர்க்கிறதுக்கு, அந்த தாயிடமிருந்து பால் குடிக்க யோசித்து பாருங்க. என் தேவனை திரை சிறந்தவர் என்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாயின் கருவில் உருவாகும். அதான் என் தாய் உருவாகும் இல்லே, என் கருவை. அடுத்த வரிகள் ஒரு எலும்புகள், நரம்புகள், அடுத்து என்ன உருவாயிருந்து? தரிசனம் உருவாயிருந்து. தாய் கருவில தரிசனம் உருவாயிருந்து. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் அழுத்தேன்னு நினைக்கிறேன். வேக வேகமாக கடந்து போய் நான் சொன்ன ப்ராமிஸ் பண்ண டைமுக்குள்ள அவர்கிட்ட 1.5 காலத்துக்கு அதுக்குள்ள முடிச்சுவேன். அங்க பாக்குறீங்களா? ஐயா ராக் எடுத்தீங்க வைப்பா கையில இருக்கா? தேங்க்யூ. அப்ப இங்க ஒரு ஆள் ஆண்டவர் ஒருத்திட்ட ஒரு லேடிட்ட, அந்த லேடியுடைய பேரு ரெபேக்காள். என்ன பேரு? ரெபேக்காள். ஆண்டவர் சொல்றாரு, உன் கருவில 2 பேர் பிறப்பாங்க. நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லி போவோம். 2 ஜாதிகளும் புரியாது. 2 பேர் பிறப்பாங்க. அது மூத்தவன் இளையவனை சேவிப்பாங்க. ரெபேக்காள் யாரு? உங்க எல்லாருக்கும் தெரியும். ரெபேக்காள் யாருங்க? அவங்க யார்? அவங்க ஈசாக்குடைய இனி ஒண்ணு சொல்லுங்க. யாக்கோபுக்கு அம்மா, ஆபிரகாமுக்கு மருமக. ரெபேக்காள் யார்? இப்படி அவங்க முறைகளை சொன்னோம்னா, ரெபேக்காள் the greatest one. எப்படின்னா, ஒன்று ஈசாக்குக்கு மனைவி, யாக்கோபுக்கு தாய், ஆபிரகாமுக்கு மருமகள். நம்முடைய தேவன் வேதத்தில் நிறைய இடங்களை நீங்க பார்த்து நிறைய இடங்களை நீங்க பார்த்திருப்பிய. அவர் தம்மை அறிமுகப்படுத்தும் போது, நான் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின். யோசித்து பாருங்க. ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்த 3 பேரை தெரிந்து கொண்டார். ஒன்று, இன்னொன்று, மற்றொரு காட்டு ஒண்ணு வேண்டாம். அப்ப இந்த 3 பேருக்கு நெருக்கமான ஒரு உறவு யாரு? தாத்தா துணை வரையில இருக்கு. விடிய விடிய கதை கேட்டுட்டு இந்த 3 பேருக்கு நெருக்கமான உறவு யாரு? ரெபேக்காள். ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்த அதை சொன்னார். வேற வரலாறு அப்படி ஆண்டவர் யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளை கலெக்டர் ஆயிட்டு, நமக்கு அது சொல்றது ஒரு பெருமை இருக்குமா இல்லையா? நீங்க யாரு? அது திண்டுக்கல் கலெக்டருக்கா அப்பா நானு, திண்டுக்கல் கலெக்டருக்கா அம்மா நானு. அப்ப தெரிஞ்சிடும் நமக்கு. ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு தேவன் சொல்ல என்ன கிடைக்குங்கிற யோசிச்சு பாருங்க. கிடைக்குமா ஏதாவது? அவர் சர்வ பூமிக்கும் ஆண்டவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சர்வ வல்லமை உள்ளவர். ஒரு சராசரிக்கும் கீழான ஒரு மனிதனை எடுத்தவர் சொல்றதுக்கு காரணம் என்னங்க? ஏன் கண்மூடித்தனமாய் ஆண்டவர் விசுவாசித்தார். அவர் எங்க போச்சுனாரோ யான்னு கேட்காம போனா. இது வாய்ப்பே இல்லை. 75 வயசுல ஒரு மனுஷன் தான் உனக்கு சன்னதியை தருவேன்னு சொல்றாரு. வாய்ப்பு இருந்தாங்க சொல்லவே ஆகி போயிடுங்க. 75 வயசுக்கு மேல குழந்தை பிறக்கிறது ரேரஸ்ட் ஒண்ணு. அப்பமும் அவன் போனான். அதுக்கு அப்புறமும் அவன் காத்திருந்தான். இது நடக்கவே செய்யாதுன்னு நினைச்சு காத்திருந்தான். இதுதான் சராசரியான மீட்டிங்களை ஊழிய மீட்டிங்களை ஒழுங்காவோட சொல்றேன். அதை இங்க எழுதாரு, புதிய ஏற்பாட்டுல எழுதுறாரு. நம்புகிறதற்கு ஏதும் இல்லாம இருந்தான். அப்ப நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் நம்பினான்.
ஆகவே தேவன் என்ன பண்ணார்? ஆபிரகாமின் தேவன் என்று தன்னை சொல்லிக் கொள்வதில் பெருமை கொண்டார். உங்களுக்கு ஒரு வார்த்தை தந்தாரு, கூட்டங்கள் உன்வசமாய் திரும்பவும் சொல்லிதான் உங்களை ஒழித்து கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாரு? 30 பேர் வச்சு கொண்டடிப்பா, 100 பேர் வச்சு கொண்டடிப்படில்ல, சிறதான கூட்டங்கள் உன்வசமாய் திரும்பவும் சொல்லி உங்களை அழைத்தாரு. நீங்களே உங்களை மட்டுப்படுத்திக் கொள்ளாருங்க. இவ்வளவுதான் லிமிட்டு, இதுதான் லிமிட்டு இல்லங்க. அவர் சொன்னா கொண்டு வருவாரு. நீ நம்புவதற்கு ஏதுமில்லாத ஒரு சூழ்நிலை வருவாங்க. எல்லாம் திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிற வேதத்தில் ஆண்டவர் செலக்ட் பண்ணி எடுத்த கதாய் நாயகர்கள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாய், இது நமக்கு தேவைங்கிற திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கு. அவர் சொன்னா செய்வார். நீ கண்மூடித்தனமாய் நம்பும் போதுதான் ஆண்டவர் தூதர்கள் முன்பாக டேனியல் தாமோதரன் தேவனும் என்று சொல்லுவாரா இல்லையா? ஐயா? சொல்லுவாருங்க. அவர் சொல்லுவாரு, கட்டாயமா அவர் சொல்லுவாரு. அவர் சொல்லும் வரை ஓய்கிறாரு. இங்க எல்லாம் அசாத்தியமாகும், சாதகம் இல்லாத சூழ்நிலைகளாய் மாறும். ஒன்றுமே நடக்காதது போல இருக்கும், ஒன்றுமே கிடைக்காதது போல இருக்கும், ஒன்றுக்குமே வாய்ப்பே இல்லை போல இருக்கும். அதுதானங்க கிறிஸ்டியானிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன், விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற நாம் நம்புகிற ஆபிரகாம் எதுவுமே இனி சாட்சியம் இல்லை, இனி வாய்ப்பே இல்லையா? ஐயாவுக்கு சரீரம் செத்து போச்சு. அடுத்த நம்புகிறதுக்கு ஏது நினைக்கிறதுக்கு விளக்கமும் அடுத்த வருஷத்துல எழுதிட்டாரையா. சரீரம் செத்து போச்சு. இதுக்கு பெரிய விளக்கம் சொல்லணுமா? சரீரம் செத்து போச்சுன்னா உங்களுக்கு புரியுமா புரியாதா? எல்லாம் ஊழியக்காரங்க தவறு ஒன்றும் இல்லை. சரீரம் செத்து போற ஒருத்தன் இன்னைக்கு 30 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு யாருக்கும் அதுக்கும் ஏகப்பட்ட இப்ப அது ஒரு குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல் தொடங்கியாச்சு. என்னது? சரித்தல் கருவெல்லாம் அங்கதான் தெரிவிக்கப்படுது. சரி விடுவோம், கடந்து போயிடும், வேகமா போயிடும். அப்ப சரீரம் செத்து போச்சு, சாட்சியம் இல்லை. சரீரம் செத்து போனா சாட்சியம் இல்லை. சரீரம் சாகிறதுக்கு முன்ன அந்த சாரால் ஒரு வேலை பண்ணாங்க. இனி ஐயாக்கு சரீரம் சாகிறதுக்குள்ள சும்மா வேணும் ஊழியக்காரன் வீட்டு சாவக்குள்ள நாள் இருக்குது, எங்கோடியாவது ஒரு சன்னதி வந்துருக்குன்னு சொல்லி ஒரு ஆகாரப்படுத்தி கொடுத்தாங்க. கொஞ்ச நாள்ல இவருக்கு பீஸு பெயரோட அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, மனைவி இல்லையா? ஆகவே அவர் ஒரு ஆகாரப்படுத்தி கொடுத்தாங்க. சரி விடுவாங்க, சேர்த்துக்கு வரும் ஊழியக்காரன் வீட்டு எல்லாம் எப்படி பேசுறேன். இப்ப சரீரம் செத்து போனது மாத்திரம் இல்லை, அவருடைய மனைவிக்கு இங்க சரீரம் செத்து போச்சு, இங்க கற்பமும் செத்து போச்சு. எது நம்புகிறதுக்கு எது இல்லை, புரியுதா? அசாத்தியமே இல்லை. ஆனாலும் அவர் நம்பினாரு. நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாம இருக்கும். உங்கள் அழைத்தால் உங்க சபையில் 50 ஆகும் விசுவாசிகள், அடுத்த வாரம் பார்த்தா 30 ஆகும், அடுத்த மாசம் பார்த்தா 15 ஆகும். இது என்னன்னா திரளான கூட்டம் உன்னதமாய் திரும்புனாரு. இருக்கிற 3 வாய்க்கள் இருக்கும். சொன்னது யாரு? சர்வ வல்லவர். வேதம் ஒரு பியூட்டியா ஒரு வார்த்தை சொல்லும், இந்த கல்லுகளை கொண்டும் சாராளுக்கு கற்பம் செத்தாலும் சரி, சாராளே செத்தாலும் சரி, சொன்னது யாரு? உங்களை திரளான கூட்டம் உங்க வசமாய் திரும்பவும் கூப்பிட்டதவரை நீங்க கடைசி வர நம்புடா. அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம இருந்தா அது நடந்தே தீருங்க. என் வாழ்க்கையில் எல்லாம் பிச்சரியப்படும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு நாள் என் மக்கள் இந்தியாவை திரும்பி பார்க்கறது மாதிரி இருக்கணும். இன்னைக்கும் சொல்றேங்க, நடந்தே தீருங்க. I am very very confidential. மரணம் ஒரு நாள் வரும், எல்லாருக்கும் வரும் இல்லையா? மொத்த இந்தியாவும் தேடி வருகிறது போல இருக்கும். அப்படி ஒரு நாள் நடக்கும். இன்னைக்கு 47, 77, 78 எப்பவுமே இருக்கட்டு. அன்னைக்கு இந்தியா மொத்தம் என்னை தேடி வரும். அப்படி ஒரு நாள் இருக்கும். ஏன்னா என்னை அழைத்தவரும் என்னைக்கு வந்து 3-4 தடவை எனக்கு இந்த வசனம் உறுதிப்பட்டபடி இங்க வந்து பார்த்தேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் இந்த வசனம் 2013 தீ நெருக்கடியில் இருக்க வாக்கு தத்துவம். அங்க உங்ககிட்ட ஒரு காணிச்சேன். பலிபீடத்துல இருந்து 5 நேரம் அந்த வசனம் உறுதிப்படுது. என் தேவன் செய்வார். எல்லாம் அசாத்தியங்களா, எதுவும் வாய்ப்பு இல்லாதது போல இருக்கும். எல்லாவற்றையும் சத்துரு பீர் தெரிவான், சத்துரு எல்லாவற்றையும் உடை தெரிவான். யோபு என்கிற ஒரு தேவன் சொல்லுகிறார். யாருங்க? டீ கொடுத்துக்கிட்டே இருக்கு. எங்க ஒருத்தர் நிக்காங்க, என்ன செய்ய முடியும்? சும்மா இருக்கிறவங்களுக்கு டீ, கத்தி கூச்சல் போடுறவனுக்கு ஒண்ணு இல்லை. சரி போட்டு. அப்ப யோபு என்பவர் என் தாய் ஆபிரகாம் சும்மா இருந்தார், தனியா இருந்தார்.
ஆண்டவர் கூப்பிட்டு என்ன சொன்னாரு? நான் உன்னை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் ரெபேக்காள் உருவாகி இருந்தாங்களா? மாத்தி யோசிக்கணும், மாத்தி பேசக்கூடாது. ரெபேக்காள் உருவாகி இருந்தாங்களா? ஈசாக்கே உருவாகல. ஈசாக்கோட இளையவங்க ரெபேக்கா உருவாவது வாய்ப்பு இல்லைங்க. அதுதான் தாய் உருவாகும் முன்னே. ஆபிரகாமுக்கு தெரியா எப்படி பெரிய ஈசாக்கு யாக்கோபு இந்த வழியாதான் பெரிய ஜாதியாக்கணும். உங்களையும் தேவன் உங்கள் தாய் கற்பத்தில் இல்ல, உங்க தாய் உருவாகும் முன்னே முன்குறிக்கிறார். எப்படி அந்த மோசே செலக்ட் செய்தாரோ அதே போல உங்களை குறித்து உங்க சக வயதுடைய அனைவரும் உலகத்திலும் எகிப்தியரின் கையாலும் அழிந்து போன போது பார்வோன் வெட்டி கொண்டான்னு நினைக்கிறேன். உங்கள் சக வயதுடைய அனைவரும் சாத்தானால் திண்டாடப்படும் போது, சாத்தானால் துண்டாடப்படும் போது உங்களை மாத்திரம் ஸ்பெஷல் எடுத்தார். எதுக்கு? அதே போல கொல்லப்படுகிறவர்களை விடுவிக்க. நீங்க மோசேக்கள், நீங்க எலியாக்கள், நீங்க யாக்கோபு, நீங்க இஸ்ரவேலாய் மாற்றப்படுகிற யாக்கோபுகள். நீங்க உங்களை ஸ்பெஷல் ஒன்னா தெரிந்து கொண்டாரு. உங்களை குறித்து சில விசேஷத்தை திட்டமிட்டுங்க. யோபா படுத்தி சொன்னாங்க, சொல்லி முடிச்சுருவாங்க. யோபுன்னு ஒரு தேவ மனுஷன். அவன் யாரு? நீங்க சொல்லுங்க, அதை சொல்றேன். உத்தமன், சன்மார்க்கன், எல்லாத்தையும் அவன் பெர்ஃபெக்ட் தேவனே அவனை குறித்து சாட்சி. கற்பகாத தேவனுடைய பிள்ளைகள். இந்த யோபுடைய வாழ்க்கை நீங்க யோசிச்சு பாருங்க. தேவன் அவனை ஒரு ஸ்பெஷல் ஒண்ணா வச்சிருந்தா சத்ரு அதோட மிச்சமா அவன் மேல. தேவன் ஸ்பெஷல் ஒண்ணா உங்களை வச்சாலே நீங்க ஸ்பெஷல் ஒண்ணுன்னு சொன்னேன். அப்ப நீங்க ஒன்ன புரிந்து கொள்ளணும், உங்க மேல அதோட விசேஷமா சத்ரு கண்ணை வைத்திருப்பா. உண்மையா இல்லையா? ஒரு நாள் தேவபுத்திரர் எல்லாம் நின்றார்கள். உண்மைதானே? தேவபுத்திரர் தேவசேனையில் நின்றே சரிதான், தப்பு ஒண்ணும் இல்லை. தேவனும் அங்க இருந்தார். அங்க ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவா போறாரு. அது யாரு? அப்ப தேவ சந்நிதி வரைக்கும் போற ஒரு ஆள் தான் யாரு? இவனை அவ்வளவு எளிதா நீங்க எடை போட்டு கடந்து போக கூடாது. ஆகவே நம்ம போராட்டமானது நம்ம முதல்ல சொன்னது மாதிரி ரிப்பீட் ஒருக்கா நீங்க மைண்டுக்குள்ள பண்ணிருக்கோம். உங்க போராட்டம் இந்த குரூப்புகளுக்கு கூட எல்லாம் உண்டு. அவனுக்கும் ஒரு பெரிய தூத சைனியங்கள் உண்டு. அங்க போனதும் ஆண்டவர் கேட்காரு, இந்த ஆசனாகிய இவன் கண் வைக்கமா அவர் கண்டுபிடிச்சாச்சு. ஐயா இன்னைக்கு வந்தது இருக்கலாம், யோபு வெற்றி கண் வச்சுட்டு தான் வந்திருக்காருன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்பெஷல் ஒன்றா, நீங்க தேவனுக்கு சிறந்தவர்கள் தான். உங்கள்கிட்ட ஒரு குறைகளும் இல்லை. நீங்க உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவர்கள் தான். ஆனா உங்களை எவ்வளவு விசேஷமா தேவன் வச்சாரோ, எப்படியாவது உங்களை விளச்சல்ல சாத்தாலும் ஒரு திட்டத்தோட போராடுவா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொன்றும் பவுல் சொல்றாரு, முன்புள்ள எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தரங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. சொன்னது பவுல் உண்மைதானங்க, பொய் ஒண்ணு இல்லையே. அப்ப ஆபிரகாம் எப்படி திருஷ்டாந்தரமாக வைக்கப்பட்டாரோ, யாக்கோபு எப்படி வைக்கப்பட்டாரோ, எலியா எப்படி வைக்கப்பட்டாரோ, தேவை உள்ளது மாத்திரம் தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கும். யோபு என்கிறவர் உங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு திருஷ்டாந்தரம். அதுல சில அனுபவங்கள் நமக்கு தேவையானது. தேவன் உங்களை நம்பி சாத்தானோட சில சேலஞ்ச பண்ணிடுவாங்க. புரியுதா? நான் இப்ப சொல்லுது, உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி சாத்தானோட சில சவாலை பண்ணுவாரு. சாத்தான் சொல்றான், ஓகே ஓகே நான் எல்லாம் கண்வச்செல்லாம் உள்ளதான், அவனுக்கு இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்கிறது. அதாவது சாப்பாடு வரலையா, 2 வர போய் மாட்டி விடையெல்லாம் வழக்கம் இல்லையா? இல்லையா, 1:30 முடிச்சிருங்க. சரி, 1:30 முடிச்சிருங்க. சாப்பாடு வந்து விஷயத்துக்கு வந்துருவோமா? இப்ப தேவன் தைரியமா ஒரு சேலஞ்ச் யார்கிட்ட பண்ணாரு? யார நம்பி? யார நம்பி? இது கரெக்ட். யாருங்க சொன்ன ஆளு யாரு? ஆமா, அவர் ஒரு கரெக்ட் வேர்டு. அவரை நம்பி, யார நம்பி? தேவன் யோபுவை நம்பி ஒரு சேலஞ்ச் பண்ணாரு. இதே போல நிறைய இடங்கள்ல உங்க தோல்விகள் ஏன் நீங்க கேள்வி கேட்கறீங்களே. எனக்கு அன்பான தேவ ஊழியர்களே, உங்களை நம்பி என் தேவன் சாத்தாண்ட ஒரு சவால் விட்டுருக்காங்க இல்லையா? சாத்தான் உங்களை கண் வச்சிருப்பாங்க. இவன் இனி இப்படியே விட்டா இப்ப 30 விசுவாசியாச்சு, 1 வருஷத்துல
3000 ஆக்கிடுவான். இவனுக்கு வேகத்தை குறைக்கணுங்கிறதுக்காக அவன் அங்க போய் ஒரு சவால் விட்டுருப்பான். என் தேவன் சொல்லியிருப்பாரு, உங்களை நம்பி, உங்க பேர் என்னையா? ஜான் சாமுவேல் இருந்து என்ன வேணாலும் நீ சோழ பண்ணாலும் அவன் முன்போட வேகமாய் என் ஊழியத்தை செய்வான் இருப்பாரு. நீங்க சின்ன விஷயத்துல சோர்ந்து போயிட்டா இப்ப தோற்று போறது யாருங்க? நம்ம தானே பெரிய தேவன் தோற்று போறாரு. ஏன்னா சவால் விட்டது ஜான் சாமுவேலின் சாத்தானும் இல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவனும் சாத்தானும். ஒருபோதும் தேவன் வெட்கப்படவும் தேவன் துக்கப்படவும் நீங்க விட்டுறாருங்க. நீங்க சிறந்தவர்கள். உங்களை தேவன் அழைத்தது சிறந்தவர்களாக அழைத்தாருன்னா நான் முதல்ல சொன்னேன், அதோட 1000 மடங்கு உங்க மேல சாத்தாங்கன்னு வச்சிருப்பான். இறுதி வெற்றி உங்களுக்குரியது. இறுதி வெற்றி உங்களுக்குரியது. ஒருபோதும் சாத்தான் ஜெயிக்க தேவன் அனுமதிக்கவே மாட்டாங்க. சாத்தான் என்ன வேணாலும் செய்திடலாங்க. என்னெல்லாம் செய்தாலும் உங்களுக்கு தெரியும். ஊழியக்காரர்கள் வேகமா கடந்து போறேன் எல்லாமே பாஸ் அவுட், எல்லாமே ஒண்ணு இல்லை. ஹீரோவா இருந்த யோபு ஹீரோவா வந்துட்டான். உண்மைதானங்க? யோபு நடந்து போகும்போது அந்த ஊர்ல உள்ள தனவந்தர்கள் செல்வந்தர்கள் எல்லாம் தங்க தோல்ல இருக்கிறத எடுத்து இடுப்புல கட்டிட்டு வணக்கம் சொல்லுவாங்களா? நான் சொல்ல பைபிள் சொல்றது உண்மைதானங்க? அத்தனை கனமான மனிதராக இருந்த யோபு, ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்க உறவுகள் உங்க சொந்தங்கள் எல்லாரும் உங்களை கண்டா மதிக்கிறது மாதிரி வச்சிருக்கலாம். ஒரு சுப்பிரபாதம் எல்லாத்தையும் மாற்றி இவங்க எல்லாரையும் நீங்க ஒழிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில உருவாக்கி இருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது தற்செயலாய் நடந்த ஒன்றல்ல. இது சாத்தான் என் தேவனோடு உங்களை குறித்து வைத்த ஒரு சவால். என் தேவன் என் பிள்ளை ஜெயிச்சிருவான்னு சொன்ன ஒரு சவால். இதை மறந்து போயிடாதங்க. தேவனை வெட்கப்படுத்திடாதங்க. உங்களை கனப்படுத்தாம தேவன் விட மாட்டாரு. உங்களை கனப்படுத்தாம என் தேவன் விட மாட்டாரு. சத்துரு எதெல்லாம் உங்களை இருந்து பிடிக்கிறானோ, நான் போற இடம் சொல்றதுனால இதையும் சொல்லியிருந்தேன். சாத்தா அவனுடைய கூட்டமாட்டு ஒரு பார்ட்டி வச்சான். சாத்தானும் அவனோடு உள்ள ஒரு தூதர் கூட்டமா ஒரு பார்ட்டி வச்சான். அப்ப சாத்தான் சொன்னான், 7000 ஆடு வச்சுட்டு என்னது 7000 ஆடு வச்சுட்டு கெட்டா தெரிஞ்சா யோபு. இப்ப அவன்கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டி கூட இல்ல, தெருவில் கிடக்காண்டினா. 3000 ஒட்டகம் வச்சுட்டு பெருமையா தெரிஞ்சா யோபு. இப்ப அவன்கிட்ட ஒரு கூட்டம் கூட இல்லைன்னா சொல்லிருப்பாங்க. 500 ஏர்மாடு, 500 கழுதை, 10 பிள்ளை எல்லாத்தையும் பிரிச்சிருந்துட்டா. அவன் கூட இருந்த பெண்டாட்டி இருப்பவனா எனக்கு உங்களுக்கு மனைவி சொன்னாலும் தெரியுமா? மனைவியும் கூட இருப்பவனா மதிக்கிறது இல்லை. அவனுக்கு சரீரத்தில் இருந்த பலத்தையும் ஊறிவிட்டு கொஞ்ச நேரத்துல ஜீரோவான யோபு தற்கொலை பண்ணி சாவான். ஏன்னா மனைவி சொல்றாள், இது தேவனுக்கு யோசித்து பெரிய பாட்டு இருக்கிறா, ரெடியா இருக்குன்னு -7000 -3000 -500 -10 எழுதிட்டு சாத்தான் காத்திருந்த போது யோபுடைய வாயிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து, யோபு தன்னுடைய டைரியை திறந்து எழுதினார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க டைரியில் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்னார், நான் மரித்தேன், ஆனாலும் இதோ தராகாரங்கள் உண்டு. நீங்க எழுதுங்க. முடிவு என்னன்னு நான் சொல்றேன். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்தை திறந்தார். எழுதினார், ஆடு 14000. எத்தனை ஆடு? 14000. 7000 ஜீரோவாக சாத்தானால் முடிஞ்சினான். அத 14000 ஆக்க என் தேவனால் முடியும். உங்ககிட்ட இருந்து எதை பறிச்சாலும் 20 மடங்காக்கி தருவான். இன்னும் விசுவாசித்தால் 1000 மடங்காக்கி தருவான். தேவன் சர்வ வல்லவர். உங்களை சும்மா அழைக்கல, விசேஷித்தவர்களாக. உங்களை சும்மா அழைக்கல, சீசர்களாக அழைக்காருங்க. உங்க கூட எந்த நேரமையும் தேவன் உண்டு. நேரத்தைக்கு உங்க குடும்பத்துல ஒரு வறுமை வந்தனால பைபிள் எடுத்து ஊழியக்காரலாம் நீங்க. உங்க குடும்பத்துல கஷ்டம் வந்தனால பைபிள் எடுத்து ஊழியக்காரலாம் நீங்க. ஆமாவா? இல்ல. உலகம் உருவாகும் முன்னே எல்லாரும் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த போது எப்படி விடுவிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு யாரை கொண்டு விடுவிக்க முடியும்? ஒரு மோச வேணும் அவங்களை எடுத்தாரு. பாவத்தின் அடிமைத்தனத்துல தப்ப முடியாம இந்த சென்னை பட்டணத்துல ஜனங்கள் சிக்கி தவிக்கும் போது மோசையார் உங்களை அழைத்து, எனக்கு அன்பான ஊழியக்காரர்களே, மோசே மறந்துடாதங்க. உங்களுக்கு இந்த ஜனங்களை விடுவித்து கானான் நோக்கி அழைத்து செல்ல வேண்டிய ஒரு உன்னத பணி ஒண்ணுங்க. இந்த பணிக்கு நீங்க ஒவ்வொரு நொடியும் தயாரா இருக்கிறீங்களா? முதல்ல சொன்னேன், என்னங்க 8 மணி நேரம் 16 மணி நேரம் ஊழியம் செய்யுங்க. யாருங்க மோகன் சிலாசரஸ்? யாருங்க மோகன்? யாருங்க பாலியங்கிச்சோ? நீங்களும் அப்படிதாங்க.
நீங்களும் அப்படிதான். உங்க தாரத்தை மறைச்சு வைக்கிறீங்க. புடுங்கப்படுது ஒவ்வொன்னா புடுங்கப்படுதுங்கிறேன். ஏன்னா ஏற்றுக்கொள், இல்ல வெளியே போய் என்ன ஏசிட்டு போ, ஏன் பரிசுத்த ஆவியானவர் சொல்றேன்னு சொல்லிட்டு போறேன். எனக்கும் தான் இது பெரிய கிரியைகளை செய்ய உங்களை அழைத்தார். பெரிய கிரியைகளை, யாரோட பெரிய கிரியைகளை? அலியாங்கிச்சோயோட பெரிய கிரியைகளையா? இல்ல மோகன் சிலாசன் ஐயாவோட பெரிய கிரியைகளையா? இல்ல மோகன் வாஸ்கோட பெரிய கிரியைகளே? இல்ல தினகரோட பெரிய கிரியைகளையா? எம்பெருமான் இயேசுவோட பெரிய கிரியைகளை மூடி வச்சிட்டு இருக்க விளக்கை கொளுத்தி மரக்காலில் வாய்க்காவை முட்டாள் தானே. வேற என்ன ஊழியர் கூட்டம்? வேற என்ன சொல்லணும்? தவறுன்னு சொல்லுங்க, முடிந்தா செய்யுங்க. நாளையில இருந்து ஆண்டவர் உங்களை அழைத்தாங்க உன்னத ஊழியத்துக்கு. வெரி ஸ்பெஷலா உங்கள்ட்ட எல்லா வரவும் எம்பிபிஎஸ் டாக்டர் எஃப்ஆர்சிஎஸ் டாக்டரால செய்ய முடியாதுங்க. ஐ எம் சாரி. பேஷியன்ட கொண்டு போனா எழுதிடலாம். ஒருவேளை டெட் பாடியை கொண்டு போனா டாக்டர் என்ன சொல்வாரு? ஐ எம் சாரி, இவர் செய்தாருங்க. டெட் பாடி எழும்ப வைக்கிற தேவன் உண்டா இல்லையா? உங்களை கொண்டு முடியல. இன்னைக்கு காய்ச்சல் தான் தீரும். செய்யுங்க, சளைக்காம செய்யுங்க. 2 பேரும் டெய்லி தேடி போய் செய்யுங்க. ஒரு நாள் ஒரு டெட் பாடி உங்க நிழல் கொண்டு எழும்பும். எழுப்ப வைப்பாரு. நான் செய்துதான் சாவேன்னு சொல்றேன். நான் சொல்றேன். நான் சொல்றது பெருமன். நீங்க நினைச்சாலும் சேர்த்து சொல்றேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உண்டுங்க. நாட்கள் மாறும், நாட்கள் வரும். இன்றைக்கு கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிபதியாக்க வல்லமை உள்ள தேவன் உண்டு. ஆகவே தரிசன பார்வை மிக வேகமாய் சுருக்க நினைக்கிறேன். தரிசனம் போய் சொல்லாது. தரிசனம் போய் சொல்ல வருடத்துக்கு தொடர்ச்சி தரிசனம் முடித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவே விளங்கும். எடுக்க முடியல. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நாட்கள் முடிவே விளங்கும். அது போய் சொல்லாது. யாருக்காக தரிசனத்தை தந்தவர் தேவன். ஒருபோதும் போய் சொல்வதில்லை. போய் சொல்லாது. திரளான கூட்டம் உங்க பக்கம் திரும்புங்க. நீங்க உண்மையுள்ளவர்களா? தரிசனம் போய் சொல்லாது. தரிசனத்துக்கு தெய்வமும் போய் சொல்ல மாட்டாரு. நீங்க போய் சொல்றீங்களா? நீங்க உண்மையுள்ளவர்களா? உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதிங்க. உங்களை சோதிங்க. ஐயா, விசுவாசிக்கு உங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? அவனு ஜோமண்டு படுத்துக்கிட்டான், நீங்களும் ஜோமண்டு படுத்துக்கிட்டா. ஜோமணி வாங்கின வர இருக்குது. 1 மணி நேரம் ஜோமணி, 3 மணி நேரம் ஜோமணி படுத்துட்டா எதுக்கு நாங்க வரோம்? அதான் இந்த விளக்க குறித்து மரக்கால் அடி வைக்காதுங்க. வர யாருக்கு? போங்க மருத்துவமனைகள், மக்கள் கூடுகிற இடங்கள் தேடி போங்க. உங்களை ஒரு நாள் மீண்டும் சொல்லுகிறேன். பாலியாங்கி ஜோயோட நீங்கள் சேசித்தவர்கள் கேட்கிறதுக்கு காரணம். இது நான் சொல்ற வார்த்தை இல்லை. எப்போதும் எம்பெருமான் ஏஸ்தையா சொல்ற வார்த்தை. அவருக்கு தெரியாத காதல் கேட்காதுன்னு தெரியாத அதை உடனே செய்யணும்னு ஒப்பு விடுங்க. ஒரு நாள் செய்து பாருங்க. உங்க ஊழியத்துல மாற்றம் வரலன்னா நீங்க மீண்டும் பின்னால போயிருங்க. ஒரு நாள் செய்து பாருங்க. ஒரு நாள் தேடி போய் பாருங்க. அந்த நாளைக்கு நிலதாவிகள் இன்றைக்கு எடுத்துருவாங்க. நாளைக்குல உங்களுக்கு தெரியாதுங்க வருமா போகுமான்னு. இன்றைக்கு ஊழியர் கூட்டம் முடிஞ்சு போங்க. யாரே ஒரு ஆள் இல்லை உங்க மனசுல சிந்திச்சுட்டு போங்க. ஒரு நோயாளிய இல்ல, ஒரு கடனாளிய ஜோமணி தெலுங்கு அவங்க கடன் தீர்ந்து இல்ல, ஒரு குடிகாரன தேடி போமா. போய் சொல்லாது. அது தாமதித்தாலும் காத்துது. யாரு காத்திருந்தது போல? ஆபிரகாம் காத்திருந்தது போல தாமதித்தாலும் காத்திரு. ஈஸியான தாமதம் நினைச்சாருங்க. தாமதமா தெரியும், ஆனா கிரேட்னஸ் கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க நம்ம சொன்னோம் இல்லையா, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு 3 பேருக்கும் உறவாயிருந்த ரெபெக்காளை பார்த்து சொல்றாரு, யாக்கோபு பெரிய ஜாதியாவான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு எல்லாமே தெரியும். சுருக்கமாக சொல்லி நிறுத்துகிறேன். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினான். உங்களிலிருந்து பிறக்க போகிறவர்கள் தேசத்தை ஆழ்வார்கள், தேசத்தை அசைப்பார்கள். உங்களிடத்திலிருந்து பிறந்திருக்கிறது சாதாரண சகதி நினைக்கிறாங்க. அவர்கள் ஆளுகை செய்கிறவர்கள். உங்களிடத்திலிருந்து இத்தனை பாடுகளுக்கு அப்பாலும் உங்களிடத்தின் தோன்றினவர்கள் ஏதோ சராசரியாக வாழ்ந்து மடிகிற ஒரு பிள்ளைகள் என்று நினைக்காதீர்கள். அவர்கள் இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள். யாக்கோபு கலனா இருந்தான். யாக்கோபு எத்தனை இருந்தான். யாக்கோபு ஒரு அன்குவாலிஃபைடு தான். தேவன் அவரை குவாலிஃபைட் ஆமாம்.
உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒருவேளை கவலைகளோ நிரடலோ இருந்தா, எங்க அப்பா ஊழியம் செய்யற நாட்கள்ல இல்ல, எங்க அம்மாட்ட சொல்லுமே என் காதுல கேட்கும், இவனால நான் ஊழியத்தை நடத்திடலாம்னு நினைக்கிறேன், இவனால நான் ஊழியத்தை நடத்திடலாம்னு நினைக்கிறேன், இவனால நான் ஊழியத்தை நடத்திடலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி இருந்து உங்களுக்கு சொல்ல வேண்டாம், இதுக்குள்ள ஆகாரத்தம் இருக்குமே. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு வேலை வந்தது, இன்றைக்கு என்னால அவர் ஊழியம் செய்ய முடியும். எங்க அப்பா தான் அவர் சொல்லணும், எனக்கு அருமையான தேவனே, உங்க பிள்ளைகளை கொடுத்து தேவனுக்கு ஊழியக்காரர்களாகவோ அதிகாரிகளாகவோ இல்ல அமைச்சராகவோ இல்ல முதலமைச்சராகவோ கேட்க வேடிக்கையா இருக்கா? என் தேவனுக்கு மிக லேசானவர். எளியவனை புழுதியில் இருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறது என் தேவனுக்கு சாதாரணமானவர். அற்ப காரியம், அற்ப காரியம். ஆகவே காத்திருங்கள், தரிசனம் நிறைவேறும். எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையா செய்வேன். உண்மை உள்ள ஊழியக்காரனே நம்ம அழைக்கணுமா வேண்டாமாங்க? உங்களை அழைக்கணுமா வேண்டாமா? ராஜ்யத்துக்குள்ள போங்கன்னு சொல்லணுமா வேண்டாமா? ஏன்னா 2 தடவை சொல்லிருக்கு, போங்க அக்கிரம செய்யக்காரன்னு சொல்லிடுவாருங்க. சொன்னதெல்லாம் ஊழியக்காரர்களுக்கு வேண்டாங்க, வேண்டாங்க. இந்தே ரட்சணியனாய், இந்தே ரட்சணியனாய் உங்க ஊழியத்தின் பாதைக்கு, உங்க தரிசனத்தின் பாதைக்கு, உங்க தரிசனத்தின் அழைப்புக்கு திரும்பிடுங்க. நல்லா இருப்பீங்க. எனக்கு அன்பான ஊழியக்காரர்களே, நமக்கு முன்பாக ஒரு கடினமான கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத கோடி கோடி கணக்கான 120 கோடி ஜனங்களுங்க. அங்க 120 லட்சம் நினைவையில, இங்க 120 கோடிக்கு அதிகமான வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். ப்ளீஸ், நான் நல்ல உங்க மேல மண்டிட்டு கேட்கிறேன், திரும்புங்க, மட்டுப்படுத்தாதங்க. உங்க ஒவ்வொருவரை கொண்டும் 100, 1000, லட்சங்கள், கோடிகள் என்று தேவன் உருவாக்குவார். ஈஸியா நம்முடைய கண்கள் மூடுவதற்கு முன்பாக நம்ம இந்தியாவை ஆண்டவருக்காய் கொண்டு வந்து, உண்மையுள்ள ஊழியக்காரர்களே, உனக்காக முன்குறித்ததுல பிரவேசிங்க சொல்லுங்க. ஒருவேளை உன் கணவன் உனக்கு ஒத்துழைப்பு தராம இருக்கலாம், ஒருவேளை உன் மனைவி உனக்கு ஒத்துழைப்பு தராம இருக்கலாம், ஒருவேளை உன் பிள்ளைகள் உனக்கு ஒத்துழைப்பு தராம இருக்கலாம். நீ உன் வேலையை செய்து எல்லாம் மாறும். எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றினாலும் நிரப்புகிற தேவன் அகத்த கிரியைகளை செய்வார். நிச்சயமாகவே போதும் நினைக்கிறேன். சாப்பாடு வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, ஒருக்கா கூட எலும்புகள் உருவாகல பாட்ட பாடி முடிச்சுவாங்க தரிசனத்துக்காக. ஐயா பாடுவோமா, பாடுவோமா, எல்லாரும் பாருங்க. ஒருவருக்கு சுண்டு கூட எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகல, தரிசனம் I
கற்பனை பண்ணிக்கிட்டாலும் 30 ஆண்டு மலடியா இருந்தவங்க. ரெபேக்காலும் 20 ஆண்டுகள் மலடியா இருந்தவங்க. நீண்ட நாட்கள் மலடியா இருந்த தாய்களின் வழியாக தேவன் விசேஷித்த தரிசனத்தை வைத்திருந்தார். உங்க வாழ்க்கையில உங்க தாய் எந்த நிலையில உங்களை பெற்றெடுத்தால் நான் அறியேன். ஆகிலும் உங்களை குறித்து விசேஷித்த தரிசனம். நீங்கள் ராஜாக்கள், நீங்கள் ஆசாரியர்கள், நீங்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வீர்கள். இன்று முதல் உங்கள் ஊழியத்தின் இனி ஒரு பரிணாமத்தை காணப்படுகிறேன். வேதம் சொல்லுகிற ஒன்றே ஒன்று சொல்லியிருக்கிறேன், விசுவாசிகளுக்கு இல்லை உங்களுக்கும் சொல்றேன். தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறேன். இது எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும். அதே வேதம் வேறொன்றையும் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசித்தா உங்க ஊழியத்தின் இருவரு பரிணாமத்தை காண்பீர்கள். ரவுண்ட் த கிளாக். அடுத்த வருஷம் இந்த நாளில் 1000ங்களால் உங்கள் சபைகள் இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் 10000ங்களால் இருக்கும். இந்த அடுத்து போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்திய தேசம் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறுவதற்கு ஒவ்வொரு சபையும் லட்சம் கூட்டங்கள் அடைக்கும். அப்பதான் 120 கோடி 140 கோடி கொள்ள முடியும். ஆகவே லட்சங்கள் ஜனங்கள் உங்கள் வசமாயிட்டிருக்கும். விசுவாசித்து காத்திருங்கள். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்க தரிசனம் நிறைவேறும். தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இந்த வார்த்தைகளாலே தேவனை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.